ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த 2 வீடியோஸையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் ரிலேஷன் வந்து இருக்கும். ஸோ ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அது வந்து மோஸ்ட்லி வந்து லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா மெமரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். மெமரி அப்படின்னா ரேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ண வேணாம், எனக்கு வந்து ரெஜிஸ்டரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற கேஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு போவோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ டேட்டா டைப்புக்கு முன்னாடி தான் நம்ம இந்த ஸ்டோரேஜ் கிளாஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோன்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், மென்ஷன் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் ரெஜிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கீவேர்டை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைல்ஸ் அப்படிங்கிற இந்த இன்டிஜர் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸ் கீழே இருக்குது. ஸோ இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மெமரி ரேமில் வந்து ஸ்டோர் ஆகாது, ரெஜிஸ்டரில் தான் ஸ்டோர் ஆகும். ரெஜிஸ்டர் எங்கே இருக்குன்னா CPU அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே வந்து ரெஜிஸ்டருங்கிறது அது ஒரு சம் டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்கக்கூடிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் சைஸ்லாம் நீங்கள் வந்து சில வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட நீங்கள் வந்து ஆம்பர்சன்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு மெயினான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான். நான் போன தடவை பில்ட் அண்ட் ரன் வந்து பண்ணி காமிச்சேன். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு 23 காட்டுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இதிலே வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுற இடத்துல ஆம்பர்சன்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆம்பர்சன்ட் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இங்கே நான் என்ன சொன்னேன்னா ஆட்டோ அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெமரி ரேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் ஸ்டோர் ஆகிறப்ப எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது வந்து பர்டிகுலர் அட்ரஸில் தான் வந்து இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தேன்னா எனக்கு அந்த அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், இப்போ அந்த ஆம்பர்சன்ட் நம்பரை நான் கொடுத்தேன் இல்லையா. ஸோ அந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ரேம் அப்படிங்கிறதுல இந்த மெமரி லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஆட்டோ அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுல நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் அப்படிங்கிற இன்டிஜர் வேரியபிள் வந்து ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு கீழே வரல, ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு கீழே வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட அட்ரஸை நான் கெட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்கள் எனக்கு எரர் வந்து வருது. ஏன் அப்படின்னா வந்து எரர் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் வேரியபிள் நம் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் வேரியபிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அட்ரஸை வந்து கெட் பண்ண முடியாது. அதுக்கு அட்ரஸ்லாம் கிடையாது. ஸோ மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். அதை தான் நீங்கள் ரெட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ரெஜிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்ரஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் ஆம்பர்சன்ட் அந்த அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வந்து அது அவுட்புட்டை வந்து அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா அதை நீங்கள் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த வார்னிங்ஸ் வராமல் அவுட்புட் வந்து கரெக்டாக 23 அப்படின்னு சொல்லி வருது. அதான் நீங்கள் வந்து நார்மலாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுனா அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து சப்போஸ் அதோட அட்ரஸ் வந்து உங்களால் கெட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகலை, ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் ஆகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸு ஆட்டோக்கும் ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் இது ரெண்டுக்குமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இந்த ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து வேரியபிள்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். சைஸ் 0லேருந்து 1 2 3 4 5 6ன்னு அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிளை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அடிக்கடி நான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி வேரியபிளை வந்து நான் ரெஜிஸ்டரில் போட்டு யூஸ் பண்ணி நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறப்ப எடுத்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெஜிஸ்டரை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதனால் ரெஜிஸ்டர் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து வேரியபிள்ஸோட வேல்யூஸை எடுத்து கொடுக்குறனால நீங்கள் அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேரியபிள்ஸ்க்கு ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸில் வந்து கொடுக்குறீங்க பர்டிகுலர் வேரியபிளுக்கு அப்படின்னா அது ரெஜிஸ்டரில் தான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நம்ம கிடையாது. அது எதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது.
இப்போ ஹார்ட்வேர் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு ரெஜிஸ்டராக வந்து டிவிஷன்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ரேம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு CPU ப்ராசஸரில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டரில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதோட சைஸ் கொஞ்சம் லார்ஜராக இருக்குது, அதோட அட்ரஸ் பற்றிலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னா அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம், அந்த மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்.